ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ரெகுலர் ருட்டீன் கொடுக்கணும். இந்த ஸ்கின் இருக்குல்ல, இந்த ஸ்கின்னை வச்சு நீங்கள் ஃபேஸில் வந்து அழகாக இந்த ஜூஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம். எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சாஃப்டாக உங்கள் ஸ்கின்னை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் ஃபேஸ் பேக் போடும்போது எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காதீங்க. வாரத்தில் ஒரு 3 வாட்டியாவது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எப்போவுமே ஒரு அழகான பியூட்டி டிப்போடு வந்து நான் உங்களை சந்திப்பேன். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு சூப்பரான பியூட்டி டிப்போடு தான் வந்திருக்கேன். இந்த பியூட்டி டிப் வந்து கமெண்ட்டில் ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி மாதிரி அழகான ஒரு க்ளோயிங் ஸ்கின் எனக்கு வேணுங்க, அதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இன்றைக்கி நான் டிப் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ரெகுலர் ருட்டீன் கொடுக்கணும். என்ன ரெகுலர் ருட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ நம்ம வெளில போகும்போது பொல்யூஷனில் நம்மளால் தப்பிக்காமல் இருக்கவே முடியாது. பொல்யூஷன் நம்ம ஸ்கின்னில் படும், அதனால் நிறைய டஸ்ட்டு நம்ம ஸ்கின்குள்ளே போகும். ஸோ இந்த டஸ்ட்டை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணணும், டெய்லியுமே பண்ணணும். ரொம்பலாம் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் வெளில போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே பச்சை தண்ணியில் நல்லா ஃபேஸை அடித்து வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபோர்ஸ் அடிக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். நீங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் கெமிக்கல் ஃபேஸ் பேக்கோட விரும்புனீங்க அப்படின்னா போடலாம். கடைகளில் வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து காமனாக ரெக்கமெண்ட் பண்ணுறது வீட்டில் நம்ம நேச்சராக ப்ரிப்பேர் பண்ணுற ஃபேஸ் மாஸ்க் தான். பிகாஸ் இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது, நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் மெயினாக இருக்காது. கிச்சன்லேயே எப்போவுமே இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக்கை வந்து டெய்லியும் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்கள் ஸ்கின்னில் வந்து நீங்கள் வெளில போயிட்டு வரும்போது அந்த பொல்யூஷனால் வர டர்ட் டெய்லியுமே க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்கின்னும் அழகாக க்ளோயிங்காக இருக்கும். சரி, ஓகே, அந்த ரெசிபி என்ன அப்படின்றதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். டிப் நம்பர் 1, ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ எடுத்துக்கோங்க. இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. டொமேட்டோவை வந்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணுங்கள், ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஃபேஸில் இருக்க அந்த பிளாக் மார்க்ஸ், அதுக்கப்புறம் மேக்னேஸ் இதெல்லாமே ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? யூஸ் பண்ணி பாருங்கள், நிஜமாகவே இது அவ்வளோ பவர்ஃபுல். இந்த டொமேட்டோ உள்ளே இருக்க இந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, இந்த சீட்ஸ் ப்ளஸ் இந்த ஜூஸ் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நீ பாருங்கள், இந்த ஜூஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஜூஸ் தான் நமக்கு மெயினாக தேவை. இந்த ஜூஸை வந்து நீங்கள் இப்போ செப்பரேட்டாக இப்படி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்கின் இருக்குல்ல, இந்த ஸ்கின்னை வச்சு நீங்கள் ஃபேஸில் வந்து அழகாக இந்த ஜூஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சமாக நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸ் எடுத்துகிட்டு கையில் வந்து இப்படி நீங்கள் தேய்க்காதீங்க. ஏன்னா ஸ்கின்னை வந்து நம்ம ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சாஃப்டாக உங்கள் ஸ்கின்னை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இப்படி சாஃப்டாக வந்து நீங்கள் ஒத்தி எடுங்க. இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா இது ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா திரும்ப இருக்க ஜூஸ் எடுத்து திரும்ப அது மேலேயே அப்ளை பண்ணுங்கள். இப்படி அப்ளை பண்ணி விட்டுடுங்க. திரும்பவும் இது ட்ரை ஆகிடும். திரும்பவும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி எத்தனை டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் அந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிக்கோங்க, லேயராக. அதுக்கப்புறம் விட்டுடுங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு, 1/2 அன் ஹவர்ன்றது நான் என்னோட ஓன் டைமாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் கூட விட்டிங்க அப்படின்னாலே நல்லா ட்ரை ஆகிடும். அதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. கம்ப்ளெக்ஷனும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நிஜமாகவே இது வந்து அவ்வளோ ஒரு பெஸ்ட் டிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். டெய்லியும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அந்த ரிசல்ட்டை ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு டிப் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ட் எடுத்துக்கோங்க. கர்ட் ஆல்ரெடி உங்களுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கர்டில் இந்த டொமேட்டோ ஜூஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டொமேட்டோ ஜூஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த ஸ்கின்னை வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ வந்து என்னால் அவ்வளோ தெளிவாக ஸ்மாஷ் பண்ண முடியல. இதை வந்து நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சீரகம் இருக்கிறதெல்லாம் இருக்கும்ல, இன்ஃபேக்ட் அதில் லைட்டாக பண்ணிங்கனாலே இது வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். அதில் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கின்னையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த டொமேட்டோ ஜூஸ் அப்புறம் வந்து கர்ட் ரெண்டுத்தையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது வந்து அந்த கர்டோட நல்லா தரவாக மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த டிப்போட அந்த உண்மையான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கர்டோட கலர் வந்து அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இதுதான் நமக்கு வேணும்.
இந்த கலருக்கு வந்து அது நல்லா வந்ததுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக வந்து டொமேட்டோ ஜூஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக அதோட அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம்லாம் ஆகாது இதுக்கு. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்டோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் விட்டுருங்க. இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். அகைன் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ் பேக் போடும்போது எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காதீங்க. இன்ஃபேக்ட் கழுத்தை கூட அங்கேயும் இங்கேயும் திருப்பாதீங்க. பிகாஸ் நீங்கள் அப்படி பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் வந்து அந்த லைன் அந்த ஃபேஸ் பேக்கில் வருது இல்லையா, அந்த லைன் பர்மனெண்ட்டாக உங்கள் ஸ்கின்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபேஸ் பேக் போடும்போது நீங்கள் வந்து ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க, இல்லைனா ஒரு உங்களுக்கு வந்து எந்த பிளேஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளோ அந்த பிளேஸில் உட்காந்துட்டு அழகாக ஒரு பாட்டு கேளுங்க. ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸேஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் போடும்போது அதுக்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இது நிஜமாவே வந்து அவ்வளோ ஒரு குட் ரெசிபி அப்படின்னு தான் சொல்லுவேன். இதை போட்டுட்டு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நல்லா ட்ரை அப் பண்ணிவிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணி பாருங்கள். ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஃபவுண்டேஷன் நீங்கள் போட வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் கேட்ட அந்த க்ளோயிங் ஸ்கின் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கில் கிடைக்கும். அண்ட் இன்னொரு ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு வந்து நார்மலாக நம்ம எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும். இது கோலம் போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ நம்ம வந்து ஃபேஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த அரிசி மாவை நான் அகைன் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டொமேட்டோ ஜூஸ் கர்ட் இதோடையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்படி எடுத்துகிட்டு இதோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். பட் நீங்கள் அரிசி மாவை மிக்ஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக அது வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இன்னொரு டிப் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து கர்டை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அது வந்து நிற்க மாட்டேங்குது, கீழே வந்து அந்த ஒழுகிடுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் கர்டு எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கும் போதே வந்து நல்லா ஒரு திக்கான தயிராக எடுத்துக்கோங்க. திக்கான தயிர்னா எப்படின்னா, இப்போ வந்து தயிர் தண்ணியாக இருக்குது அப்படின்னா ஒரு துணி வச்சு அந்த தயிரை ஊற்றி ஃபில்டர் பண்ணுங்கள். மேலே வந்து அந்த திக்காக இருக்க கர்ட் ஸ்டோர் ஆகிடும். கீழே வந்து அந்த வாட்டரியாக இருக்க கர்ட்லாம் வந்து நமக்கு போயிடும். ஸோ நமக்கு தேவை இந்த திக்காக இருக்க கர்ட் தான். இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு அவ்வளோ க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். கர்டு வந்து எனக்கு தெரிஞ்சு பியூட்டியில் வந்து நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் பர்சனலாக வந்து நான் விசாரித்த சில செலிப்ரிட்டிஸும் இந்த கர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து அரிசி மாவை மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டோடனே இது வந்து பாருங்கள் ஒரு பேஸ்ட் ஃபார்மேஷனில் வந்திருக்கு. இதையும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஏன் இந்த டொமேட்டோ கர்ட் மட்டும் போதாதா, அரிசி மாவும் ஏன் ஆட் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டொமேட்டோ கர்ட் கூட போதும். பட் அரிசி மாவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் இல்லையா. பிகாஸ் நம்ம வெளில போகிறோம், அவ்வளோ பொல்யூஷன் இருக்குது. அந்த பொல்யூஷன்லாம் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதுலேருந்து நம்மளை கொஞ்சம் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான மாஸ்க் போட்டால் தானே முடியும். இதை வந்து நீங்கள் டெய்லியும் கூட அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா டெய்லியும்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 3 வாட்டியாவது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அரிசி மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா ஆயிலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுற அந்த எஃபெக்ட் வந்து இந்த அரிசி மாவுக்கிட்ட இருக்குது. கம்ப்ளெக்ஷன் கொடுக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ரைஸ்க்கு வந்து அந்த ஆன்டி ஏஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கூடுதலான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்னொரு பர்சனும் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ரைஸ் வாட்டர்லாம் சொல்கிறீங்கல்ல, ஸோ இதை வந்து 15 வயசு இருக்கவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். நான் விசாரித்ததில் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு அப்புறம் நீங்கள் ஃபேஸ் பேக் அதுக்கப்புறம் மேக்கப் இதெல்லாமே போட ஆரம்பிங்க. 18 வயசு கீழே இருக்கவங்கலாம் நேச்சராகவே அந்த அழகு வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக்ஸ்லாம் ஆக்சுவலாக இந்த பேக் போடுறதுனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட் எதுவும் வராது. பட் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பியூட்டி கேர் எடுக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு வயசான மாதிரி அந்த தோற்றம் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஸ்கின்னை நேச்சராகவே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் பேக் இதெல்லாமே யூஸ் பண்ணுங்கள். இல்லைங்க என்னதான் இருந்தாலும் 15 வயசு இருந்தாலும் நான் வெளிலலாம் போகிறேன், எனக்கும் பொல்யூஷன் அதெல்லாம் வரும்ல, ஸோ அதனால் என் ஸ்கின்லையும் டர்ட்ஸ் வரும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டொமேட்டோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த கர்ட் இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் ரைஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கண்ணில் வந்து அது படக்கூடாது. கண்ணில் பட்டால் இரிட்டேஷன் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் வேணும், இல்லை இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு நீங்கள் பேசுங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த டிப்போட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஆக்சுவலி இப்போ ஒரு மூவி சைன் பண்ணியிருக்கேன். சூப்பர். இட் இஸ் அ த்ரில்லர் மூவி, சைக்கோ த்ரில்லர் மாதிரி ஒரு மூவி. அதில் ஒரு ஸ்கூல் பொண்ணா ஐம் டூயிங் அ லீட் தேர். மார்னிங்கில் காலேஜில் இருப்பேன், ஆஃப்டர் 4:30 டான்ஸ் கிளாஸில் இருப்பேன்.